காலை விரிச்சு நல்லா உட்காரு, கொஞ்சம் ஃப்ரீயா உட்காருமா. நான் இப்போ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, நீ ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. கார்த்திக், கார்த்திக், ஸ்டெஃபிக்கு லேபர் பெயின் வந்துச்சு, சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம். ஜெசிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் கண்மணி, அவ பாத்துப்பா. கார்த்திக், ஜெசி ஆபரேஷன்ல இருக்காங்க, அதனால தானே நம்ம கல்யாணத்துக்கே வரல. அவங்களால கண்டிப்பா ஸ்டெஃபியை பார்க்க முடியாது. நீங்க சீக்கிரம் தூக்குங்க, நம்ம ஆம்புலன்ஸ்க்கு கூட்டிட்டு போலாம், இல்லைன்னா கார்ல வச்சு கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் கார்த்திக். கண்மணி, நம்ம எப்படி இன்னும் கல்யாணத்துல பேலன்ஸ் கேக் விடுறது அது இதுன்னு நிறைய இருக்கு. நம்ம முடிச்சிடலாம். அவளுக்கு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை பார்க்க சொல்றேன். சந்தோஷ் டாக்டர் கூட இருக்காரு, நான் பார்க்க சொல்றேன். என்ன இந்த மாப்பிள்ளை இப்படி இருக்காரு? பாவம், ஒரு புள்ள வழியில துடிச்சிட்டு இருக்கு, ஒரு டாக்டரா இருந்துட்டு ஒரு பிரசவம் கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. என்ன மனுஷனோ தெரியலையே. எனக்கு இவரை நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கு. ஒரு பக்கத்து நல்லவரா தெரியறாரு, ஒரு பக்கத்து என்னன்னா இப்படி இருக்கிறாரு. இவ்வளவு சுயநலமாவா யோசிப்பாங்க? என்ன கார்த்திக், ஸ்டெஃபி இங்க வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்னடானா இப்பதான் கேக் வெட்டணும், பேலன்ஸ் கல்யாணம் இருக்குன்னு அவ்வளவு சுயநலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் சுயநலம் தான் கண்மணி. அம்மா, முடியல, ஐயோ, ரொம்ப வலிக்குது. யாரும் எதுவும் பண்ண வேணாம், ஒரு ஆம்புலன்ஸ்க்கு மட்டும் கால் பண்ணி என்ன அதில் அமுச்சு மட்டும் விட்டுருங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கார்த்திக், நீங்க உங்க கல்யாணத்தை பாருங்க. கார்த்திக், நீங்க ஒரு டாக்டர், டாக்டர்ன்றதை மறந்துட்டீங்களா? அவங்கள ஸ்டெஃபியா பார்க்காம ஒரு பேஷண்டா பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இவனுக்கு புரியலையா? அவ நம்ம கல்யாணத்தை ஸ்பாயில் பண்ணணும்னு நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவனுக்காக போய் என்ன போய் இறங்கி போக சொல்ற? அது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி, நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. இதுக்கப்புறம் அவங்க வந்து இப்படி நடிக்கணும்ன்ற அவசியமே இல்ல கார்த்திக், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு தெரியாது, ப்ளீஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஸ் அ ஒய்ஃபா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன், ப்ளீஸ் கார்த்திக், ஸ்டெஃபிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் as a wife-ஆ உன்னோட ஒரு ரெக்வஸ்ட்காக நான் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன். நீயும் என் கூட வா. ஒரு 2 minutes, நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீங்க சீக்கிரம் ஸ்டெஃபியை கூட்டிட்டு காருக்கு போங்க. அண்ணி, அண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிம்மா. ஸ்டெஃபி வா. ஸ்டெஃபி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அவ்வளோதான், இப்போ ஹாஸ்பிட்டல் வந்துடும். நீங்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தை பிறந்துடும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஸ்டெஃபி. கார்த்திக், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? அங்கே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்களா? இங்க சென்னையில என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான், அவன் கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவன் லேபர் வார்டில் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருக்கான். ஓகே கார்த்திக், கொஞ்சம் வேகமாக போங்க. பாவம், ஸ்டெஃபியால் சுத்தமாக முடியல, அவங்க எனர்ஜி எல்லாம் லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்புறம் அவங்களுக்கு புஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது எனர்ஜி வேணும். போறேன், போய்கிட்டு தான் இருக்கேன். அட தங்கமே, என் செல்ல குட்டிங்க, இங்க பாருங்க, யாரு மடியில உட்காந்துருக்கீங்க? உங்க அக்கா மடியில உட்காந்துருக்கீங்களா? இது அக்காவா? மா, நீங்க அவனுக்கு பாட்டி தானே? நோ 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 பாட்டி, ஒன்லி அக்கா. அப்புறம் நீங்களே பாட்டி இல்லாம அக்கானா அப்புறம் நாங்களா என்னவா, தங்கச்சியா? சோ இந்த சுடர மொத்தம்ல தாங்க முடியலடி, எப்ப பாரு அக்கா அக்கானே சொல்லி தராங்க. பெருசானதுக்கு அப்புறம் அவங்கள மட்டும் அக்கான்னு கூப்பிட போறாங்க அந்த 2 குட்டீஸும். ஏய், எவ்வளவு சமத்தா படுத்திருக்கான் பாருடி. அதை விட இந்த குட்டியை பாருங்க, எவ்வளவு அழகா உட்காந்துருக்கானு. என்னடி தெய்வசேனா குட்டி, என்ன பாக்குறீங்க? நான் குழந்தை பெத்ததும் பெத்தேன், இந்த அபார்ட்மெண்ட்டே நல்ல டைம் பாஸ் பண்றீங்க 2 பேரையும் வச்சு. பால் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட வராங்க 2 பேரும். மற்ற டைம் எந்த வீட்டுல எந்த நேரத்துல எங்க இருக்காங்கன்னே சொல்ல முடியல, தேட வேண்டியதா இருக்கு. ஆமா, கண்மணி கல்யாணத்துல கூட ஆதி தானே ரொம்ப நேரமா வச்சிருந்தாரு. ஆமாண்டி, எனக்கு வேற பயம், ஜென்ஸ் எல்லாம் எப்படி குழந்தைங்களை மேனேஜ் பண்ணுவாங்கன்னு. ஆனா ஆதி ரொம்ப சூப்பர், அழகா மேனேஜ் பண்ணிட்டாரு. சுடரமா, கைலம்மா வந்ததுல இருந்து நீங்க அவங்க கூட தானே இருக்கீங்க, உங்களை தனியா பார்க்கவே முடியலையே. ஆனா இப்ப என்ன தனியா இருக்கீங்க? ஐயோ, அது ஏன் ரோஜா கேக்குற? என் வீட்டுக்காரும் எங்க அக்காவும் பழைய கதையெல்லாம் உட்காந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க, அறுத்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப கிரிஞ்சா வேற இருக்கு, அதான் வந்துட்டேன். சரி சரிம்மா. சரி, என்னடி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கண்மணியும் கார்த்திகையும் காணோம்? லாஸ்டா ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்காராமா கண்மணிக்கு, அதை ரிவீல் பண்ணிட்டு தான் கூட்டிட்டு வருவேன்னு சொன்னாரு. அதனால நாங்கெல்லாம் கல்யாணம் முடிச்ச கையோட வீட்டுக்கு வந்துட்டோம், சரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் காணோம். ஏய் செம்பா, நீ அங்க தானே இருப்பாங்க, ஃபோன் பண்ணி கேளு. நான் பாப்பா வச்சிருக்கேன்டி, நீ அது ஃபோன் அடிச்சு கேளு. சரி இரு, ஃபோன் உள்ள இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்து ஃபோன் பண்ணி கேக்குறேன். எவ்வளவு நேரம்? ஆனா பரவாயில்ல, 3 மதத்திலையும் சூப்பரா கல்யாணம் பண்ணிட்டாருல கார்த்திக். கார்த்திக் சூப்பர் தான்ப்பா. ஆமாமா, ஆனா நல்ல வேலை அவர் அந்த பொண்ணு ஸ்டெஃபி வாழ்க்கையில இருந்து வெளியே வந்து கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவரோட நல்ல குணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு தான் அவருக்கு கண்டிப்பா அமைஞ்சிருக்கணும். ஆமா தன்மை, கண்மணிக்கும் கார்த்திக்குக்கும் நல்ல ஜோடி பொருத்தம். கண்மணி அமைதியா இருக்கிறதுக்கு கார்த்திக்கோட கேரக்டருக்கு சூப்பரா இருக்கும். கரெக்ட் தாமா, டாக்டர் கேத்த நர்ஸு, நர்ஸு கேத்த டாக்டரு. ஹாய்.
ஹாய் ஆதி, வாங்க வாங்க ஆதி. தம்பி என்ன கண்ணு, வாப்பா. என்ன ஆதி, ஏதோ வேணுமா? இல்ல கண்மணி அக்கா கார்த்திக்லாம் வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இன்னும் வரல ஆதி. கார்த்திக் ஏதோ கண்மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். ஓ சரி சரி. தன்மை அக்கா, நான் உங்க வீட்டுக்கு தான் போனேன். நீங்க ரோஜா சிஸ்டர் வீட்ல இருக்கிறதா சொன்னாங்க, அதனால தான் இங்க வந்தேன். சொல்லுங்க தம்பி, என்னப்பா? இல்ல அது வந்து ஆட, என்னப்பா அது? சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸா இருந்துகிட்டு அது வந்து இது வந்துன்னு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன வேணும் சொல்லுங்க. இல்ல நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க எப்படி வேணாலும் எடுத்துப்போம்ப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லுங்க. இல்ல நான் தம்பியை கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாமா? அட, என்னப்பா நீங்க வச்சிருக்கலாமான்னு பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அக்கா, நான் தம்பியை தூக்கிக்கிறேன், காண உரிமையா தூக்கிட்டு போங்க. நீங்க யார் எங்களுக்கு? நீங்களும் எனக்கு ஒரு தம்பி மாதிரி தானே. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதுக்கப்புறம் நான் பெர்மிஷன் கேட்க மாட்டேன், அப்படியே தூக்கிட்டு போயிருவேன். பெர்மிஷன் கேட்க வேணாம், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் தேட மாட்டேன். ஐய, என்னப்பா நீங்க? உரிமையா வீட்டுக்கு வாங்க. நான் தம்பியை பாப்பாவே தூக்கிட்டு போறேன்னு உரிமையா தூக்கிட்டு போங்க. ஆனா தன்மை சொன்ன மாதிரி சொல்லிட்டு மட்டும் போயிட்டீங்கன்னா நாங்க தேட மாட்டோம். அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கம்மா. என்ன ஆதி, குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமாங்க. எனக்கு குழந்தைங்களோட முகத்துல அந்த சிரிப்பை பார்க்கும்போது, அவங்க இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்களோட லைஃப்ல அவங்களோட உலகத்துல அவங்க தனியா இருக்கிறது விளையாடும் போது இதெல்லாம் பார்க்கும்போது தான் மனசு அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த ஒரு சின்ன விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் மாடியில வச்சு குழந்தைங்களை எல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா அப்பா டிஎஸ்பின்றதுனால நிறைய போலீஸ் கீழே நின்னுட்டே தான் இருப்பாங்க. உள்ள அவ்வளவு சீக்கிரம் அன்வான்டா யாரையும் அனுப்ப மாட்டாங்க. அதனாலயே வெளியே போயிட்டு உள்ள வர்றது அப்படின்றது கொஞ்சம் கடுப்பா இருக்கும். இங்க அபார்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லா ஃப்ரீயா இருக்கேன். ஏன்பா ஆதித்யா, நீ ஏன்பா வீடு வீடா போய் குழந்தைங்களை தேடி தேடி கொஞ்சிக்கிட்டு இருக்க? உனக்கு தான் குழந்தை பெத்துக்கிறதுக்கான லைசென்ஸ் கிடைச்சிச்சே, அதான் கல்யாணமே ஆயிடுச்சு. அப்புறம் என்னப்பா? குழந்தைய கொடுக்குமா? அம்மா, குழந்தை பெத்துக்கிறதுக்கான லைசன்ஸ் இருந்தா மட்டும் போதுமா? அதுக்கு சேர்ந்து வாழணும்ல. நம்மளுக்கு அந்த குடுப்பன இல்ல. இனிமேலும் எனக்கு குழந்தை பிறக்குமான்னு தெரியல. அதனாலதான் இப்படி குழந்தைங்களை பார்த்தா ஆசையா இருக்கு, போய் தூக்கணும்னு ஆசையா இருக்கு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். தன்மையக்கா, தம்பி எப்படின்னு தெரியல, ஆனா பாப்பா ரொம்ப ரொம்ப சூப்பர். அமைதியாவே என் கூடவே இருந்தா. அதனாலதான் சரி கொஞ்ச நேரம் தம்பியை பாத்துக்கலாமேன்னு கூட்டிட்டு போறேன். தம்பி அழுவுறப்ப வந்து கொடுத்தா போதும்ல, இல்ல நீங்க எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா? ஆதி, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் வச்சிருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அலறப்ப வந்து கொடுத்தா போதும், நான் ஃபீட் பண்ணிட்டு கூட மறுபடியும் உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன். தேங்க்ஸ்க்கா. சரி, நான் கூட்டிட்டு போறேன். சரிப்பா. ஏய், என்னடி இந்த பையன் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்? அப்போ ஆதியும் நிலாவும் சேர்ந்து வாழவே இல்லையா? ஆமாமா, நிலா பழைய விஷயத்திலே நினைச்சிட்டு கோவப்பட்டுட்டு ஆதிக்கு இவதான் கண்டிஷன் போட்டு வச்சிருக்கா. பழைய விஷயம்னா அது என்னடா? ஓ, உன்னோட விஷயமா? ஆமாக்கா, நாங்க எல்லாருமே அதை மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த நிலா தான் அதே புடிச்சு தொங்கிட்டு இருக்கா. ஆதியே டோட்டலா மாறிட்டாரு. பாக்குறீங்கல்ல, இப்படியா இருந்தாரு? எவ்வளவு தூரம் நம்மளாம் கஷ்டப்பட்டோம். மாமாவை ஜெயிலுக்குள்ள வச்சிருந்து என்னென்ன அலப்பறை பண்ணாரு ஆதி. ஆனா இப்ப பாருங்களேன், அவர் எப்படி இருக்காருன்னு. இவ்வளோவா அவர் பண்ணாரு அப்படின்னு கேட்கற லெவலுக்கு இருக்காரு. பாக்குறீங்கல்ல. அதான் தெரியுமேமா. பா, ஆதியால அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்காரு. இருந்தாலும் இந்த நிலாக்கு என்ன பிரச்சனை? உட்காந்து ஒரு நாள் அவகிட்ட பேசணும். அவளுக்கு லைஃப்னா என்னன்னு புரிய வைக்கணும். பாவம், அவளும் சின்ன பிள்ளை தானே, 20 வயசு தான் ஆகுது. அவளுக்கும் அந்த மெச்சூரிட்டி இல்லைல்ல. ஆமா, கரெக்டு தான். நீங்க எல்லாரும் ஒன்னா தானே இருக்கீங்க, உட்காந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. சீக்கிரமா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும். சரிம்மா. இந்த நிம்மதி எங்க போனா? 2 பேரும் வருவாங்க, ஆரத்தை எடுத்து பால் பாலெல்லாம் கொடுக்கணும். எவ்வளவு நேரம் பண்றாங்க? டைம் வேற ஆயிட்டே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இதெல்லாம் பண்ணணும்ல. ஹே ரோஜா, என்னடி என்னாச்சு? ஹே, கார்த்திகோட எக்ஸ் வைஃப் இருக்காங்கல்ல, அவங்க நம்மளாம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு போயிருக்காங்கடி. அப்ப அவங்களுக்கு லேபர் பெயின் வந்துருச்சான். அதனால கார்த்திக்கும் கண்மணியும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களாம். செம்பாக்கா இப்ப ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு. என்னடி சொல்ற? ஸ்டெஃபி அங்க வந்தாங்களா? ஆமாண்டி, எப்ப வந்தாங்கன்னே தெரியல. ஆனா நம்மளாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தாங்களாம். ஷோ, அவங்க வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்லது நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நடிக்கும் போதே வா. சரி, பாப்பாவை பிடிங்க, நான் போய் மாமா கிட்ட சொல்லிட்டு வரேன். அம்மாட்ட கொடுத்துட்டு வா, போலாம். முடியல அம்மா. ஸ்டெஃபி ஒன்றும் இல்லை, லைட்டாக புஷ் பண்ணுங்க ஸ்டெஃபி, உங்களால் முடியும். கொஞ்சம் இன்டியூஸ் ஆயிடுச்சு. ப்ளீஸ் ஸ்டெஃபி, கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. பேபி வெளியே எடுத்துடலாம் ப்ளீஸ். என்னால் முடியல. கார்த்திக், என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. ஸ்டெஃபி, உங்களால முடியும், புஷ் பண்ணுங்க. கார்த்திக், என்னால் முடியல. கார்த்திக், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி புஷ் பண்ணுங்க. அவ்வளவுதான், பேபி வந்துடுவாங்க. ஸ்டெஃபி, கொஞ்சம் முயற்சி பண்ணி புஷ் பண்ணுங்க. மனசுக்குள்ள இதெல்லாம் நினைச்சுக்கோங்க. இதழோட டெலிவரியில நீங்க எப்படி இருந்தீங்க அது மாதிரி நினைச்சிட்டு புஷ் பண்ணுங்க. சீக்கிரம் புஷ் ஸ்டெஃபி, புஷ். கண்மணி. ஸ்டெஃபி புஷ் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஸ்டெஃபி.
கார்த்திக் 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 என்ன குழந்தை? பையன். வாவ் சூப்பர். ஸ்டெஃபி கண்முழிச்சானே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சுல. நம்ம நர்ஸ் கிட்ட குழந்தைய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்பலாம் வா. என்ன கார்த்திக் சொல்றீங்க? ஸ்டெஃபிய அப்படியே எப்படி விட்டுட்டு போக முடியும்? அதுக்கு கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சு குடும்பம் நடத்த சொல்றியா? கார்த்திக் அதுக்கு சொல்லல. ஸ்டெஃபி கண் முழிக்கட்டும், முழிச்சோனே குழந்தைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட போலாம். நீ ரொம்ப உன்னோட லிமிட்ஸை கிராஸ் பண்ணிட்டு இருக்க கண்மணி. நீ தேவையில்லாத விஷயம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஸ்டெஃபிய நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. குழந்தைய நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு என் கூட என்னோட ரூம்க்கு வா. கண்மணி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் மனசுல என்ன பெரிய தியாகி நினைப்பா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? கார்த்திக் இங்க பாரு, இந்த உலகத்துல நல்லவங்களா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்க மட்டும் ட்ரை பண்ணாத. ஐயோ கார்த்திக், ஏன் இவ்ளோ கோவம் வருது உங்களுக்கு? நான் இப்ப என்ன பண்ணேன்? பாவம் கார்த்திக், அவங்க ஸ்டெஃபின்றதுனால தான் மட்டும்தான் நீங்க இவ்வளவு தூரத்துக்கு கோவப்படுறீங்க. இதுவே நார்மலா ஒரு பொண்ணுக்கு ஒரு லேபர் பெயின் வந்தா as a டாக்டரா நீங்க உங்களோட கடமையை செஞ்சிருப்பீங்க தானே? ஆமா, செஞ்சிருப்பேன் தான். அதுக்குன்னு நான் அப்படியே அவளை விட்டுட்டு வரணும்னு சொல்லல. வேற டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்னு தான் சொன்னேன். அதுக்கு ஏன் நீ விட மாட்டேன்? ஐயோ கார்த்திக், ஸ்டெஃபி பாவம் ரொம்ப துடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு மனசே கேட்கல, அதனாலதான் உங்களை பார்க்க சொன்னேன். ஆமா, நீங்க எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நீ பேசாத என்கிட்ட, நான் செம்ம கடுப்புல இருக்கேன். ஐயோ கார்த்திக் சாரி, இங்க பாருங்க. பேசாதன்னு சொன்னேன். கார்த்திக் சாரி கார்த்திக். ஒரு பொண்ணு லேபர் பெயின்ல அப்படி துடிச்சிட்டு இருக்கும்போது நான் எப்படி கார்த்திக் பார்த்துட்டு சும்மா வருது? அதனாலதான் உங்களை பார்க்க சொன்னேன். ப்ளீஸ் கார்த்திக் சாரி. கார்த்திக் ஏதாவது பேசுங்க. கார்த்திக் ஐம் so சாரி. கல்யாணம் அன்னைக்கே இப்படி சண்டை போடுறீங்களே. கண்மணி, எனக்கு உன்கிட்ட சண்டை போடணும்னு எந்த இன்டென்ஷனும் இல்ல. ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீ பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ற. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேற எந்த விஷயமா இருந்தாலும் உனக்காக நான் ஏத்துப்பேன். ஆனா என்னால ஸ்டெஃபி விஷயத்த சத்தியமா எந்த ஒரு இதுலயுமே ஏத்துக்க முடியாது. ப்ளீஸ் கண்மணி, அவ விஷயத்துல மட்டும் என்ன இன்னொரு வாட்டி இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாத. சரி ஓகே, இனிமே ஸ்டெஃபி விஷயத்துல உங்ககிட்ட எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன். ஓகே, இதுதான் ஃபைனல் அண்ட் லாஸ்ட் கண்மணி. இதுக்கப்புறம் ஏதாவது இது மாதிரி நடந்துச்சு, நான் எந்த ஒரு இதுக்கும் வர மாட்டேன். அப்புறம் உன்கிட்டயும் பேச மாட்டேன். ஓகே ஓகே, இதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் நான் ஸ்டெஃபி விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஓகேவா? சரி. அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன டாக்டரே மூஞ்சி இன்னும் குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நல்லா தான் சரிங்களேன். இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. மூஞ்ச பார்க்காமலே எப்படி ஓகே சொல்ற? முன்னாடி தெரியற கண்ணாடியை பார்த்து சொல்றேன். அடி பாவி. சார் ஐயோ, நக்க பார்த்துட்டாங்களே. இரு அக்கா வாங்க. சார் சாரி சார், நான் தான் கதவை தட்டாமே உள்ள வந்துட்டேன். பரவாயில்லக்கா, அதான் வந்துட்டீங்களே, சொல்லுங்க. சார் இப்ப குழந்தை பிறந்துச்சுல ஸ்டெஃபின்னு, அவங்க கண்ணை முழிச்சிட்டாங்க சார். கண்மணின்னு யாரையோ பார்க்கணும்னு ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னைய பார்க்கணும்னு கேட்டாங்களா? மேடம் உங்க பேர் தான் கண்மணியா? ஆமாக்கா. ஐயோ சாரி மேடம், எனக்கு தெரியாது. வாங்க மேடம், உங்களை தான் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்மணி, நீ ஒன்னும் போக வேணாம், வா. அதான் குழந்தை பிறந்தவ கண்ணு முடிச்சிட்டான்னு தெரிஞ்சிச்சுல, நம்ம வீட்டுக்கு போலாம். அக்கா நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க மேடம். கார்த்திக், ஸ்டெஃபி எதுக்கோ கூப்பிடுறாங்க, அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போமே. கண்மணி வேண்டாம், ஸ்டெஃபி விஷயத்துல என்கிட்ட எந்த ஒரு ரெக்வெஸ்ட்டுமே வைக்காதன்னு இப்பதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கார்த்திக், நான் உங்களை போய் பாருங்க, உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணல. நான் போய் பார்த்துட்டு வரேன் உங்ககிட்ட சொல்றேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் கண்மணி நில்லு. கண்மணி போகாத. ஹாய் ஸ்டெஃபி. ஹாய். இப்போ பெட்டரா இருக்கீங்களா? குட்டி பையன் தூங்குறானா? ஆமா, இப்போதான் ஃபீட் பண்ணேன். சூப்பர். அப்புறம் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னு நர்ஸ் கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். ஆமா, உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். இப்போ நானும் என் பையனும் உயிரோடு இருக்கோன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. தேங்க்ஸ் ஒரு வார்த்தை பத்தாது தான், ஆனால் எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டெஃபி என்னது இது, இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுறீங்க? எனக்கு எதுக்கு நீங்க நன்றி சொல்றீங்க? கார்த்திக் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவரு தான் உங்களுக்கு டெலிவரியும் பார்த்தாரு. நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்லணும். இல்லை கண்மணி, எனக்கு பெயின் அதிகமாக இருந்ததுனால நான் தொடர்ந்து அழுதுகிட்டே தான் இருந்தேனே தவிர என் காதில் நீங்கள் பேசினது எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கார்த்திக் ரியாக்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவருக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். அதனால நான் அவரை குத்தமே சொல்ல மாட்டேன். ஆனால்
உங்களுக்கு நான் என்ன நல்லது பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் உயிரையே காப்பாற்றிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் என்ன நல்லது பண்ணேன்னு கேட்டீங்கல்ல, நீங்களும் ஒரு வகையில் எனக்கு ஒரு விஷயம் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. என்ன சொல்ல போகிறீங்க? கார்த்திகை நான் விட்டுட்டு போனதுனால தான் அவர் கூட நீங்கள் சேர்ந்து வாழ முடியுது. அதுதானே நான் உங்களுக்காக பண்ண நல்லது. நான் அதை சொல்ல வரல. அது இல்லையா? அப்போ வேற? என்னோட செல்லக்குட்டி, என்னோட உலகம், எனக்கு எல்லாமே அவ தான். இதழ் குட்டியை எனக்காக நீங்கள் பெற்று கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு காலம் ஃபுல்லாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. பெத்த நானே இதழ் குட்டி மேலே இவ்வளோ பாசமாக இல்லை, ஆனால் வளர்த்து நீங்கள் எப்படிங்க இவ்வளோ பாசமாக இருக்கீங்க? பெத்தா மட்டும்தான் பாசம் காட்டணும்னு இல்லைங்க, வளர்க்குறப்ப கூட பாசம் காட்டி வளர்க்கலாம். கார்த்திக் சொன்னப்போ கூட நான் நம்பலை, ஆனால் இப்போ உங்களை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. நான் இதழ் குட்டியை தான் அப்படி வளர்க்காம போயிட்டேன். ஆனால் எங்கள் பிள்ளையவாது உங்களை மாதிரி ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எனக்கு பெரிய ரோல் மாடலாக இருக்கீங்க. என்னதான் நான் டாக்டர், நீங்கள் நர்ஸாக இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஜெயிச்சிட்டிங்கங்க. தேங்க்ஸ். ஸ்டெஃபி, ஸ்டெஃபி, நான் ஒரு ரெக்வெஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும். ப்ளீஸ் எனக்காக அதை மட்டும் பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் கண்மணி. என்ன வேணாலும் கேளுங்க. என் உயிரையும் என் பையன் உயிரையும் நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. ஸ்டெஃபி, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. இக்காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் இனிமேல் உங்கள் லைஃப்பில் இதழ் குட்டியை கேட்கவே கூடாது. ப்ளீஸ், என்னால் இல்லாமல் இருக்க முடியாது. ப்ளீஸ் ஸ்டெஃபி, இதழ் குட்டியை உங்கள் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு நீங்கள் என்றைக்குமே நினைக்க மாட்டீங்கல்ல. கண்மணி, இதழ் குட்டியை பிரிஞ்சிருக்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்னை விட நீங்கள் அவளை நல்லாவே பார்த்துக்கிறீங்க. அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா நீங்கள் தான் இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து நான் இதழ் குட்டியை பிரிச்சுட்டு போனால் அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அதே மாதிரி இதழ் கண்டிப்பாக என்கிட்ட இருக்கவும் மாட்டான். அவள் உங்கள் கூட தான் இருக்கணும்னு நினைப்பான். அதனால கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இருந்து இதழ் குட்டியை கூட்டிகிட்டு போக மாட்டேன். உங்கள் 2 பேரையும் பிரிக்கவும் மாட்டேன். நீங்கள், கார்த்திக், இதழ் 3 பேரும் சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி உங்களுக்கும் கார்த்திக்குக்கும் ஒரு குழந்தை இருந்தால் இன்னும் உங்களுக்கும் செக்யூர்டாக இருக்கும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு குழந்தை வந்துருச்சுனாலும் நீங்கள் இதழ் குட்டியே மறக்க மாட்டீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இனிமேல் உங்கள் ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க. என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா நான் எப்போவோ செத்து போயிருப்பேன். இவனுக்காக தான் இவ்வளோ நாளாக உயிரோடு இருந்தேன். இப்போ நானும் இவனும் மட்டும்தான். இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். யாரையும் நம்பியும் போக போகிறதில்ல. நானும் இவனும் மட்டும்தான் இருக்க போகிறோம். என்ன ஸ்டெஃபி இப்படிலாம் பேசுகிறீங்க? அம்மா கண்மணி, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆசிரமத்தில் தான் இருந்தேன். இதுக்கப்புறமும் அங்கே தான் இருக்க போகிறேன். அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரீயாக மெடிக்கல் செக்அப் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நானும் என் பையனும் அங்கே தான் வளர போகிறோம். அப்புறம் உங்களோட லைஃப்பில் நான் இனிமேல் வரமாட்டேன். கார்த்திக் இன்வைட் பண்ணதுனால தான் நான் கல்யாணத்துக்கு கூட வந்தேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்மணி. கார்த்திக் ரொம்ப ரொம்ப நல்லவர், உங்களுக்கே தெரியும். அவர் கூட சந்தோஷமாக உங்களோட லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். கல்யாணத்தில் எவ்வளவோ பேர் எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. அப்போல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் கிளம்புங்க. கார்த்திக் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஸ்டெஃபி, நீங்கள் ஏதோ ஆசிரமத்தில் ஸ்டே பண்ணியிருக்கிறதா சொன்னீங்கல்ல, அங்கே உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். வேண்டாம் கண்மணி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் உங்கள் கூட இருந்தால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் தப்பாக நினைப்பாங்க. கார்த்திக்குக்கும் அது பிடிக்காது. தேவையில்லாமல் என்னால் உங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை வரும். வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. இல்லை, கை குழந்தைய வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் கண்மணி, ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. அப்புறம் ஸ்டெஃபி, நீங்கள் எப்போ வேணும்னாலும் வீட்டுக்கு வரலாம். இதழ் குட்டி உங்களுக்கு பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போகலாம். நீங்கள் ஹெசிடேட் பண்ணிவிட்டு வராமல் இருந்துடாதீங்க. உங்களோட இந்த ஸ்வீட் அண்ட் பியூர் ஹார்ட் உங்களை கண்டிப்பாக நல்லா வாழ வைக்கும். நீங்கள் கரெக்டான ஆள் கூட தான் சேர்ந்துருக்கீங்க. ஓகே ஸ்டெஃபி. சிம்பா குட்டி, நிலாட்ட என்ன பண்றான்னு கேப்போமா? நிலா, நிலா, இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வரேங்க. அப்படி யாரு? ஹை, சிம்பா. சிம்பா, இவன் எப்படி இங்க வந்தா? என்ன பார்க்கணும்னு படி ஏறி ஓடி வந்துட்டான். ஹைய, ஜோக்கு. இவன் எப்படி வருவான்? நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். நீங்க போய் கூட்டிட்டு வந்தீங்களா? ஏன்னா எனக்கு சிம்பா கூட விளையாடும் தோணுச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். நேத்து ஃபுல்லா தேவசேனா வச்சிருந்தேன், நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. சரி, எனக்கு சிம்பா கூட விளையாடலாமே கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ, குழந்தைங்க கூட விளையாடுறதுனா அவ்வளவு பிடிக்குமோ? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்ல. சரி, தன்மையை காக்கிட்டு இருந்தாலும் கேட்டுட்டு வந்து தம்பி கூட விளையாடலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன்.
சிம்பா குட்டி, உங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா? வரும்போது கேட்டுட்டே வந்தீங்க. நீ பாரு, நான் பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றான். ஏனிலா, நான் தம்பியை கூட்டிட்டு வர வழியில ஒரு வீட்ல பயங்கரமா பாட்டு சத்தம் கேட்டுச்சு. அதை பார்த்துட்டு அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டே வந்தாண்டி. உனக்கு தான் பாட்டு பாட தெரியல, நீ ஒரு பாட்டு பாட. அவன் என்ன பண்றான்னு பாப்போம். பாடுறேன். நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய். எனக்குள் புகுந்த எங்கோ நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? அடிமை சாசனம் எழுதி தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளு. ஆயுள் வரையில் உன்னுடன் இருப்பேன், அன்பாய் பார்த்துக்கொள்ளு. அடிமை சாசனம் எழுதி தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளு. ஆயுள் முழுதும் உன்னுடன் இருப்பேன், அன்பாய் பார்த்துக்கொள்ளு. பைத்தியமே, குழந்தை ஜாலியா இருக்க பாட்டு பாட சொன்னா நீ என்ன யாருக்கோ பாட்டு பாடிட்டு இருக்க? இப்ப பாரு, நான் பாட்டை எடுத்து விடுறேன் பாரு, எப்படி சிரிக்கிறான்னு மட்டும் பாரு. உன்னை நினைச்சு உனக்காக ஒரு பாட்டு பாடினேன், அதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி வரைக்கும் அழுதுருச்சு. மாமா வந்து கொஞ்சனதும் சிரிச்சிடுச்சு. ஆதி மாமா வந்து கொஞ்சனதும் சிரிச்சிடுச்சு. நிலா, இங்க பாருடி, சிம்பா குட்டி எப்படி சிரிக்கிறாங்க. அவன் சிரிக்கிறது மட்டும்தானே இப்போ உன் கண்ணுக்கு தெரியுது. இப்ப நான் விளக்க மாத்தாலேயே எடுத்து அடிக்கிற அடியில நீ எப்படி அழுவ போறேன்னு மட்டும் பாரு.